பாரிஜாதம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வர்ஷினி அழுகுறாங்க. இசை அவங்களுக்கு சமாதானம் பண்ணி, இதா பார் வர்ஷினி, நீ அழுகாத, நானும் விசாலும் இருக்கோம்ல, எப்படியாவது ராகுவுக்கு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். இப்போதானே நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சோம்ல, அதே மாதிரி கல்யாணத்தையும் சிறப்பாக பண்ணிடலாம். மெல்ல மெல்ல அத்தை கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம். வர்ஷினி, நீ அழுகாதேன்னு சொல்லி இசை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. வர்ஷினி இசை ரெண்டு பேரும் வரதை பார்த்துட்டு, எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. வெளியில் போயிட்டு வந்தாத்தேங்கிறாங்க. அப்போதான் நம்ம சுபத்ரா வீட்டில் வேலை பார்க்குற அந்த அம்மா அவங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்னம்மா, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பொண்ணு மாப்பிள்ளையா அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சுபத்ரா கேட்குறாங்க. அதுக்கு அந்த திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதான் சரி செஞ்சுட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சுபத்ரா, சரி நல்லதாக போச்சு, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போய் அதை எடுத்துகிட்டு வாங்குறாங்க. அப்போ ராகவ் போய் பணமும் நகையும் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ தான் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, காதும் வச்ச மாதிரி நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டேம்மா. என்ன செய்யறது, இவளுக்குன்னு ஒரு நல்ல இடம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த பையனும் இந்த பொண்ணும் நெருக்கமாக பழகிட்டாங்க. கர்ப்பமாக வேற இருக்கா. அதனால தான் சரி காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிக்கிறது நல்லதுன்னு நினச்சி அவசரமாக நான் கல்யாணத்தை முடிச்சுட்டு உங்கள் கூட சொல்ல முடியலைங்கிறாங்க. இதை கேட்டதும் சுபத்ராவுக்கு கோவம் வருது. என்ன நினச்சிட்டு இருக்க, தரங்கெட்ட வாழ்க்கை அமைச்சிட்டு வந்திருக்காங்க, இவங்களை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தியா? இந்த மாதிரி எல்லாம் நான் ஏற்றுக்குவேன் நீ நினச்சியா? வெளியே போமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதை கேட்டதும் அந்த அம்மா கெஞ்சுறாங்க. இதை பாருங்கம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். உங்களோட ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கண்டிப்பாக வேணுமா? என்னமோ அறியாத வயசில் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பை மன்னிச்சு நாம் ஏற்றுக்கிறது தானே பெரிய மனுஷங்களோட தன்மை. நீங்களும் இதை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சுபத்ராவுக்கு அளவில்லாத கோபமாக இருக்காங்க. இது என்ன சாதாரண தப்பா? இவ்வளோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நிற்கிறீங்களாம்மா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா, என்னம்மா செய்யறது, நடக்கக்கூடாது நடந்து போச்சு, அதுக்காக நான் தான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுகும்போது, இதை பாருங்க, என் கண்ணு முன்னாடியே நிற்காதுங்க. இப்படி ஒரு தெரிஞ்சே தப்பு பண்ணவங்களை நான் மன்னிக்கவும் மாட்டேன், அவங்கள ஆசீர்வாதம் பண்ணவும் மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே நிற்காதுங்கன்னு சுபத்ரா திட்டி துரத்துறாங்க. அந்த அம்மாவும் வேறு வழியே இல்லாமல் தன் மகளையும் மாப்பிள்ளையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராகுவ் நினைக்கிறாங்க, ஐயோ நல்ல வேலை, வர்ஷினி ஏதோ அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டதுனால அவள் கன்சீவ் ஆகலை. அப்படி ஏதாவது போடாமல் தவறுதலாக விட்டுருந்தான்னா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நிச்சயமாக நம்மளை வீட்டுக்குள்ளேயே ஏற்றுக்கவே மாட்டாங்க, துரத்தி அடிச்சிருவாங்கன்னு நினச்சிக்கிட்ட ராகுவ் கெட்டிக்காரத்தனான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வர்ஷினி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பயந்துட்டு நிற்கிறாங்க. ஐயோ, அத்தை வெளியில் இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கே இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறாங்களே, அநேகமாக என் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற அத்தைக்கு நான் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேனே, இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா என்னையும் ராகவையும் என்னதான் நினைப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க வர்ஷினி. சுபத்ரா கோவப்படுறத பார்த்துட்டு இசை யோசிக்கிறாங்க, ஐயோ அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க என்னதான் சொல்லுவாங்கன்னு தெரியலையே, இப்போ இது எப்படி சமாளிக்கிறது? சீக்கிரமா ராகவுக்கு வர்ஷினிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா இது பிரச்சனையே இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருக்க வரைக்கும் பெரும் பிரச்சனை தான். இது வர்ஷினிக்கும் ராகவுக்கும் அத்தை கல்யாணம் பண்ண சம்மதிக்கவே மாட்டாங்க. இதில் வேற வர்ஷினி இன்னும் கர்ப்பமாக இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான், முடிஞ்சது கதை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இசை. அப்போ தான் விஷால் வராரு. என்ன இசை, அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயந்துட்டு இருக்கியாங்கிறாங்க. ஆமாம் விஷால், வீட்டில் வேலை செய்கிற அந்த அம்மாவோட பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானதும் அத்தை கோவத்தை பார்த்தியா? இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இதுவே ராகவ் வர்ஷினி ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அத்தைக்கு தெரிஞ்சதும் பெரிய பூகமே வெடிக்கும். என்னதான் பண்ணுறதுங்கிறாங்க இசை. இந்த விஷயம் ஒரு வேளை ராகவுக்கு தெரிஞ்சாலும் தாலி கட்ட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்புது. அங்கே ராகவும் வராங்க. ராகவும் வந்ததும் என்ன ரெண்டு பேரும் மும்முரமாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பேருமே சமாளிக்கிறாங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி மறைச்சிக்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இசை. ராகவ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, வர்ஷினியும் நானும் தப்பு பண்ண விஷயம் விசாலுக்கு இசைக்குன்னு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆமாம், ஏன் நம்ம பார்த்ததும் பேச்சை நிறுத்திட்டீங்களே, அப்படி என்னதான் பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க ராகவ். சொல்லலாமா வேண்டாமான்னு இசையும் விசாலும் யோசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. அட என்னத்தை மறைக்கிறீங்க, சொல்லுங்க, என்ன இன்னைக்கு அம்மா நடந்துக்கிட்டதை யோசிக்கிறீங்களா? ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் செஞ்சது தப்பு தானே, அம்மா எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நியாயமாக பேசுகிற மாதிரி ராகவ் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இசை உண்மையை உடைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய யோக்கியமாக பேசுகிறீங்களே, நீங்கள் எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணினீங்க? அப்படியெல்லாம் வெடுக்குன்னு கேட்கணும் போல் இருக்குது இசைக்கு. ஆனால் என்ன செய்கிறது, ராகவ் பேசுகிறத பார்த்தா ஏதோ உண்மையை மறைச்சிட்டு அவர் நல்லவர் மாதிரி நம்மக்கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு, அதையும் மறைக்க முடியாது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச இசை உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. ராகவ், நீங்களும் வர்ஷினியும் ஏற்காட்டில் தப்பு பண்ண விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே ராகவுக்கு தூக்கி வாரி போடுது. இசை என்ன சொல்கிறீங்கிறாங்க. ஆமாம், இப்போ வர்ஷினி கர்ப்பமாக இருக்காங்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் ராகவ் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ,
வேறொருத்தர் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணதுக்கே அம்மா வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்களே, அப்போ என்னை பற்றி ஏதாவது அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்படி ஒரு வேளை தெரிஞ்சா என்னோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு ராகவ் யோசிச்சு பார்க்குறாங்க. ராகவ் தப்பு பண்ணறதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் யோசிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணினதுக்கு அப்புறம் இப்படி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிங்கன்னு சொல்கிறாங்க இசை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எப்படியோ நிச்சயதார்த்தத்தை எல்லாரும் முன்னாடியும் நடத்தி முடித்தாச்சு. அடுத்தது கல்யாணத்தையும் இதே மாதிரி அவசரமாக சீக்கிரமாக நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா எனக்கு அதுவே போதும். வருஷனையும் நானும் சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவாங்கிறாங்க ராகவ். அதுக்கு தானே எல்லாரும் இவ்வளவு பாடுபடுறோம். ஆனாலும் எப்படி இது நடக்கும்? நடத்துறதுக்கு தான் எவ்வளவோ பெரிய தடங்கள் இருக்கு. இந்த தடங்களை எல்லாம் தடுத்து உடச்சி எப்படி முன்னுக்கு வருதுங்கிறாங்க இசை. இதை கேட்டு ராகவ் என்ன செய்யறதுனே எனக்கு தெரியலையே, இப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு எல்லாரும் கவலையோட பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் இவங்களை ஃபாலோ பண்றதே வேலையா வச்சிருக்காங்க. இவங்க 3 பேர் என்னதான் பேசுறாங்கன்னே தெரியல. கூடி கூடி நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு துளி அரசு துளி கூட நம்ம காதில் விழ மாட்டேங்குதுன்னு நல்லா காதை தீட்டி கேட்குறாங்க. இசை அவங்கள பார்த்துடுறாங்க. ராகவ் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, அங்கே பார்த்தீங்களா இசையும் சிந்தாமணியும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்கங்கிறாங்க. அப்போ ராகவ் விஷால் 2 பேருமே திரும்பி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கண்டும் காணாத மாதிரி அப்படி நெளிஞ்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா ராகவ், ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. இசை நான் இப்போ என்ன செய்யட்டும்? நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். எப்படியாவது இதை மன்னிச்சு நீ தான் எங்கள் 2 பேர்த்துக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. இதை கேட்ட இசையும் அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க காதில் விழுந்துடாம நம்ம தப்பிச்சு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ராகவ் நிலை கொள்ள முடியாமல் தவிக்கிறாங்க. சரி நம்ம வர்ஷினி கிட்ட பேசினா சரியா இருக்குன்னு நினச்சிட்டு வர்ஷினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வர்ஷினி நீ எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. எங்கே கேட்குறீங்க, எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க. வர்ஷினி நீ தான் டேப்லெட் போட்டீங்கல்ல, அதுக்கப்புறமா எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுதான் நான் வேண்டான்னு நினச்சிட்டேன், மாத்திரையெல்லாம் வேண்டான்னு நினச்சேன், ஆனால் இதனால் வந்த விளைவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி வர்ஷினி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ராகவ் ஆறுதல் சொல்கிறாங்க. இதை பார் வர்ஷினி, என்னமோ நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு காரணமும் நான் தான், நம்ம 2 பேருமே தப்பு பண்ணிட்டோம், இனி அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம், நீ அழுகாதேன்னு ஆறுதல் சொல்கிறாங்க ராகவ். இப்படியெல்லாம் ஆகும்னு நினச்சி நான் பயந்து ஓரமாக ஒதுங்கினேன், ஆனால் நீங்கள் தான் இதெல்லாம் சரியாக போயிடுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் இசை அக்காவையும் விஷாலையும் தான் நம்பிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க வர்ஷினி. வர்ஷினி ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன், நீ அழுகாத, என்னைக்கா இருந்தாலும் நான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேங்கிறாங்க. அதுக்கெல்லாம் 4 நேரமும் பத்தாதே, இப்போ நாளுக்கு நாள் என்னோட வயிறு பெருசாகிட்டே இருக்குது, வாமிட் அதிகமாகிட்டே இருக்குது, டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்டாலும் என்னையும் அழுகாமல் வாமிட் வந்துடுது தெரியுமா, என்னால் ஒன்றுமே முடியல, டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க வர்ஷினி. இதெல்லாம் கேட்ட ராகவ், இப்போதைக்கு நான் உனக்கு ஆறுதலாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் கல்யாணம் நடந்து முடிஞ்சா இன்னும் நல்லது, ஆனால் என்ன செய்யறது, அம்மா ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இங்கே பாருங்க, உங்கள் அம்மா ஒத்துக்காம நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க வர்ஷினி. ஐயோ வர்ஷினி நீ புரிஞ்சுக்காம பேசுகிற, அம்மா கண்டிப்பாக இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க, இதில் நம்ம வேற தப்பும் பண்ணியிருக்கோம், இந்த தப்பை ஏற்றுக்கவும் மாட்டாங்க, நீ கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. இசை விஷால் 2 பேர்த்தையும் வச்சு நம்ம ஒரு கோயிலில் உங்களத்தில் நான் தாலி கட்டுறேன், என்னை நம்பி வான்னு சொல்கிறாங்க ராகவ். அத்தையோட சம்மதம் இல்லாமல் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க வர்ஷினி. ஐயோ வர்ஷினி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா அப்படின்னு நினச்சிட்டு ராகவ் அந்த பக்கம் போகிறாங்க. அங்கே பார்த்தா சுபத்ரா இன்னமும் கோவம் தாழாமல் நின்றுட்டே இருக்காங்க. அப்போ பாஸ்கர் வந்து கேட்குறாங்க, என்னம்மா சுபத்ரா ஏன் இன்னும் கோவத்தோடு இருக்கீங்கிறாங்க. பார்த்தீங்களா நம்ம வீட்டு வேலைக்காரியோட பொண்ணு என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு, கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகி வந்து நிற்கிறா, இப்படிப்பட்ட பொண்ணுங்களையெல்லாம் நிற்க வச்சு ஷூட் பண்ணணும், எங்க இதெல்லாம் இவளுக்கு தேவைதானா அப்படின்னு கேட்கும்போது அப்போ பாஸ்கர் சொல்கிறாங்க, என்னம்மா செய்கிறது, சூழ்நிலை காரணத்தினால இப்படியெல்லாம் தப்பு பண்ணிடுறாங்க, ஆனால் அது பின்னாடி தான் அதனோட விளைவு என்னங்கிறதே தெரியும், தெரியாமல் அறியாமல் செய்கிற தப்புக்கெல்லாம் நாம் எவ்வளவு தான் சொன்னாலும் அவங்களுக்கெல்லாம் புரிய போகிறது இல்லைன்னு பாஸ்கர் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க, எதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்கன்னு தெரியல, முதல்ல அந்த பையனை ஷூட் பண்ணணும், அடுத்தது தான் இவ்வளோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுபத்ராவுக்கு வந்த கோபத்துக்கும் ஆத்திரத்தையும் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ராகவ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஐயோ அம்மா இவ்வளவு கோவமாக இருக்காங்களே, இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, இதுவே நான் தான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா இன்னும் அம்மா என் மேலே எவ்வளவு ஆத்திரம் கோவம் வச்சுருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ராகம். இங்கே பார்த்தா ஸ்ரீஜா அந்த அசோக்கை கூப்பிட்டு, இதை பாரு அசோக், என்னன்னே தெரியல, எல்லாரும் கூடி கூடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க, அது என்னவா இருந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் கவலையே பட்டுக்காத, நீ எப்படியோ அந்த வர்ஷினி கழுத்தில் தாலியை கட்டி கூட்டிகிட்டு போய் நடுத்த இடத்துல விட்டுரு, அதுக்கு தான் உனக்கு பேமெண்ட் கொடுக்குறோம், ஜாக்கிரதையான்னு கேட்குறாங்க. அதை கேட்டு அசோக்கும், இங்கே பாருங்க மேடம், அந்த பொண்ணை ஏமாற்றி அவள் கழுத்தில் தாலியை கட்டி அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தானே எனக்கு இவ்வளோ பணத்தை அள்ளி அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் நான் நன்றி விசுவாசமாக இருப்பேன், உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு அசோக்கா நடிக்க வந்தவர். அவர் சொன்னதை கேட்டதும் ஸ்ரீஜா அப்படியே குளிர்ந்து போய் நிற்கிறாங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்,
என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ என் கண்ணு முன்னாடியே வர்ஷினியோட வாழ்க்கை அலங்கோலமாக நிற்கணும். அவன் அப்படி அழுதுகிட்டு நிற்கிறத நான் பார்க்கணுன்னு ஸ்ரீஜா வெறித்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அசோக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும், அதை நடத்தி காட்டுங்க அப்புறம் பார்க்குறேங்கிறாங்க ஸ்ரீஜா. பாஸ்கர் சுபத்ராவை கூப்பிட்டு, இதை பார் சுபத்ரா, இதுவே நம்ம பசங்க இப்படி தடமாறி போய் ஒரு தப்பு பண்ணனா நம்ம மன்னிக்க மாட்டோமா, அந்த மாதிரி நீ நினச்சிக்கணுங்கிறாங்க. அப்போ சுபத்ரா சொல்கிறாங்க, அட என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என் பசங்களை நான் அப்படியே வளர்த்திருக்கேன், என் பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணனா சுட்டு பொசுக்கிடுவேன். அது மட்டும் இல்லை, ராகவ் விசாலை நான் எப்படி வளர்த்திருக்கேன்னு தெரியுமா, என் பேச்சை மீறி அவங்க 2 பேரும் அடி எடுத்து வைக்க மாட்டாங்க, ஏன் போட்ட கோட்டை கூட தாண்ட மாட்டாங்க, அப்படி என் பசங்களை நல்லபடியாக வளர்த்திருக்கேன், அவங்கள போய் இவங்களோட கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க சுபத்ரா. என் பசங்களுக்கு வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி நல்ல பேரோட வளர்த்திருக்கேன், அவங்களும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட பசங்களை எல்லாம் இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆளுகளோட ஒப்பிட்டு பேசாதீங்கன்னு சுபத்ரா தான் பசங்க மேலே அவ்வளவு நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட பாஸ்கர், இப்படி சாதாரணமாக சொன்னதுக்கே நீ இவ்வளோ கோவப்பட்டுக்கிறியே சுபத்ரா, யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்காக இதையெல்லாம் நீ நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காதேங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, யார் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது என்ன நடக்கும் தெரியுமா, பெரிய ஆபத்தில் போய் விளைவில் முடியும்னு சொல்லி சுபத்ரா சொல்லிக்கிட்டு இருக்கிறத ராகவ் கேட்டுறாங்க. ஐயோ கடவுளே, அம்மா என் மேலே எல்லாம் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்க நம்பிக்கையை இப்படி தவிடுபொடியாக்கிட்டேனேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ராகவ். ஆனால் உண்மையிலேயுமே அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னையும் வர்ஷினியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது மட்டும் இல்லாமல் 2 பேர்த்தோட முகத்தை கூட அம்மா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு நினச்சிட்டு போகிறாங்க ராகவ். சுபத்ரா தான் பசங்களை நல்லபடியாக வளர்த்திருக்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனால் ராகவ் செஞ்ச தப்பை நினச்சி அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. விஷால் இந்த தப்பை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இசை வர்ஷனிக்கு ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் ராகவுக்கும் வர்ஷனிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இங்கே ஸ்ரீஜா என்னடானா அசோக்கை உஷார்படுத்திட்டு இருக்காங்க, சீக்கிரமாக இந்த வர்ஷினி கழுத்தில் தாலியை கட்டி அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அசோக்கும் பணமும் கிடைக்குது பொண்ணும் கிடைக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும், நான் தான் அதிர்ஷ்டக்காரங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. உண்மையான அசோக் வந்து நிற்கிறாங்க. அப்போ என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.